மாயா பாப்பா. இந்த பாப்பா பேர் தான் மாயா. ரமணா படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? ஒரு செடியை பிடுங்கி நட்டால் கூட கொஞ்சம் மண்ணோடு சேர்த்து நடுவாங்க. அந்த மாதிரி எந்த மண்ணுமே இல்லாமல் வேரோடு வந்த குழந்தைங்க இவங்கன்னுட்டு. அந்த மாதிரி தாய்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இந்த குழந்தைய பிரித்து அது வயிற்றில் ஒரு புண்ணு வச்சு அதை புழு அரித்து அந்த மாதிரி மோசமான ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இந்த குழந்தைய நான் எடுத்தேன். பாவமாக இருந்தது. பாலுக்கும் அந்த வலியிலையும் கத்திக்கிட்டு இருந்தது அந்த குழந்த. தாய்ப்பால்னால் என்னன்னே தெரியாமல் எப்படி இந்த மனுஷங்கள்லாம் செயற்கையாக போனாங்களோ அந்த மாதிரி இந்த குழந்தையும் செயற்கையான புட்டி பாலில் வளர ஆரம்பிச்சிது. கடவுளோட ஆசீர்வாதத்தால் அந்த பாலையும் இந்த குழந்தை குடித்து நல்லா வளர ஆரம்பிச்சு தானாக சாப்பிட ஆரம்பிச்சிது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான நிலமை. அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அம்மா கூட சந்தோஷமாக விளையாட வேண்டிய அந்த குழந்தைங்க புட்டி பாலை குடிச்சிட்டு என்ன ஏன் நம்ம இப்படி தனியாக இருக்கிறோன்னே தெரியாமல் இருந்தால் அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு இந்த குழந்த. அந்த அப்பாவித்தனம்னு சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தைக்கே ஒரு அப்பாவித்தனம். நாயாக இருந்தாலும் அதுவும் குழந்த தானே. அவ்வளோ அழகாக வளர்ந்தா இந்த குழந்த. ஏதாவது ஒரு நல்ல வீடு கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப செல்லமாக பாசமான குழந்த. அம்மா கிட்ட ஓடி ஆட வேண்டிய குழந்த இப்படி நம்மளை நம்பி ஓடி ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்கள்லாம் நமக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? இதுங்களை இப்படி தாய்கிட்ட இருந்து பிரித்து இந்த மாதிரி விளையாட விட்டு செம்ம சுட்டி வாலு குழந்த. ஆனால் ஏதோ கடவுள் ஆசீர்வாதத்தில் இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம சந்தோஷம், இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைங்களும் ஏற்றுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. கிருஷ்ணன் மண்ணை தின்னுட்டு காமிக்கிற மாதிரி இவளும் அந்த மண்ணை தின்னுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. அஃப்கோர்ஸ் இந்த குழந்தைங்க மனசுலேயும் இந்த குழந்தைங்களுடைய முகத்துலேயும் கடவுளை நம்ம பார்க்கலாம். எல்லா வேண்டுதலும் பலனளிச்சு இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்குன்னுட்டு ஒரு வீடு வந்தாங்க. தெருநாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரீடுன்னு மோகம் எடுத்து அலையிற நேரத்தில் இந்த குழந்தைக்கும் ஒரு வீடு கிடச்சிது. ரொம்ப